ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பேஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சூர்யா நடிச்சு வெளிவந்த கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல சூர்யாவோட சேர்ந்து பாபி தியோல், திஷா, யோகி பாபு இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சிவா, இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் தேவிஸ்ரீ பிரசாத். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற கதை, இன்னொன்னு இப்போ பிரசன்ட்ல நடக்கிற கதை. இப்போ பிரசன்ட்ல நிறைய சின்ன பசங்களை வச்சு ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்றாங்க மூளையில. இந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஒரு பையன் தப்பிச்சு போயிடுறான். அந்த தப்பிச்சு போன பையன் நேரா கோவா போறான். கோவால தான் சூர்யா இருக்காரு. அவரு ஒரு பவுண்டி ஏஜென்டா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேர் தான் திஷா. இவரை பாக்குறதுக்காக தான் அந்த பையன் கோவா போறான். அந்த பையன் எதுக்காக கோவா போகணும், எதுக்காக சூர்யா பார்க்கணும், அப்படியே கட் பண்ணா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5 தீவுல ஒரு தீவுல தான் சூர்யா இருக்காரு. அவர் பேரு தான் கங்குவா. சோ அந்த தீவுல ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, ரோமன்ஸ் வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி வராங்க. சோ அவங்களுக்கு அவங்களோட ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சூர்யா இருக்கிற அந்த ஐலாண்டை டார்கெட் பண்றாங்க. அதுக்காக பக்கத்து ஐலாண்ட்ல இருக்கிற பாபி தியோல் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க சூர்யாவை அழிக்கிறதுக்காக. அப்போதான் அந்த ஐலாண்டை இவங்க கைப்பற்ற முடியும். சோ இதுலயும் அந்த பையன் சம்பந்தப்பட்டிருப்பான். அது எப்படி சம்பந்தப்பட்டிருப்பான், அதுக்கும் பிரசன்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், கடைசி என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஃபேண்டசி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, சூர்யா தான் இந்த படத்தை மொத்தமா தோல்ல தாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட பிசிக்கா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ், டயலாக் டெலிவரி இப்படின்னு எல்லா இடத்துலயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டிவா பாபி தியோலையும் அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. குறிப்பா அந்த சின்ன பையன் நல்லாவே நடிச்சிருந்தான் அந்த ஐலாண்ட் போர்ஷன்ல. அடுத்த பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல எடுக்கப்பட்ட லொகேஷன்ஸ், செட்டு, காஸ்டியூம்ஸ், சினிமோட்டோகிராஃபி இப்படின்னு டெக்னிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது இந்த படம். டிஎஸ்பியோட பிஜிஎம் சில இடங்கள்ல நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபைட் கோரியோகிராஃபியும் நல்லாவே இருந்தது. பிரசன்ட் அண்ட் பாஸ்டுக்கான ஒரு கனெக்ஷனையும் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேமியோ இருக்குது. ஆனா அது சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா வலைபேச்சுல அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது பார்க்கல அப்படின்னா இந்த படத்துல அதை பார்க்கும்போது கண்டிப்பா சர்ப்ரைஸாவே இருக்கும். அதுதான் செகண்ட் பார்ட்டோட லீடா இருக்க போகுது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, எனக்கு நெகட்டிவ்ங்கிறத விட ஒரு கேள்வி இருக்குது, எதுக்கு சூர்யா இந்த படத்தை சூஸ் பண்ணாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல சொதப்பி வச்சிருக்காங்க. முதல் 15 நிமிஷம் இந்த கோவா சீக்வன்ஸ், இவங்க லவ் போர்ஷன் செம்ம கிரிஞ்சா இருந்தது. அதே மாதிரி பழைய போர்ஷன்ல ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து தேவையே இல்லை. ஒரு 2 பேரோட பாண்டிங்கை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் நுழைச்சு ரொம்ப லிங்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல நீங்க தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு காதுல ஒயிங்கன்னு கேட்கும். அண்ட் டிஎஸ்பி பிஜிஎம்ல ஓரளவுக்கு சுமாரா இருந்தாலும் பாட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் கேட்கற மாதிரியாரு போட்டிருக்கலாம். ரொம்ப முக்கியம் இருக்குது. அவர் இந்த குட்டி படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த டைம்லயே இருக்காரு. இன்னும் பிரசன்ட்டுக்கு அவர் வரவே இல்லை. அதே மாதிரி சிஜி ஒர்க்கும் ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல ஓகே, மத்த இடங்கள்லாம் ரொம்பவே மோசமா இருந்தது. இவங்க நிறைய இடத்துல தடுமாறி இருக்காங்க. குறிப்பா லாங்குவேஜ் விஷயத்துல சில பேர் வந்து தூய தமிழ்ல பேசுறாங்க, சில கேரக்டர்ஸ் நார்மல் தமிழ்ல பேசுறாங்க, சில கேரக்டர்ஸ் வந்து இலங்கை தமிழ்ல பேசுறாங்க. அதுலயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. அதே மாதிரி பாபி தியோல் இருக்கிற இடம் வந்து டெரிஃபிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா சிவப்பு கலர்லயே வந்து அந்த இடத்தை காட்டியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளே அந்த புகையை விலக்கி விட்டு பாபி தியோல் எங்க இருக்கான்னு தேட வேண்டியதா இருக்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க கொடுத்த ஹைப்புக்கு சுத்தமா இந்த படம் செட்டே ஆகல. 2 வருஷமா சூர்யா படம் பண்ணாம இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. எதற்கும் துடிந்தவனுக்கு அப்புறம் பயங்கரமா பில்டப் வேற கொடுத்தாங்க. சிவாவோட பெஸ்ட், சூர்யாவோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்ல. சரி, நமக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதான்னு பக்கத்துல பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஃபேஸ்லயும் அதே ரியாக்ஷன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். நீங்க படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.